பாட்டில் வடிகுழாய். புவியீர்ப்பு விசைக்கு எதிராக தண்ணீர் மேலே போகிறத பார்க்குறப்ப நாமளும் இதை செஞ்சு பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை வருது தானே? வாங்க செய்யலாம். இதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், 2 ஸ்ட்ரா, கத்திரிக்கோல், செலோ டேப், பசை, இது எல்லாமே வேணும். எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல இந்த பாட்டிலோட அடிப்பக்கத்திலையும் பாட்டில் மூடியோட மேல் பக்கத்திலையும் கத்திரிக்கோலை பயன்படுத்தி துளை போட்டுக்கணும். இப்போ இந்த பாட்டில் அடிப்பக்கத்தில் ஸ்ட்ராவோட ஒரு முனையை வச்சு இப்படி வளைச்சு பாட்டில் மேலே வச்சு கீழே விழாதபடி டேப்பால் ஒட்டிடணும். இந்த வடிகுழாய் ஆற்றல் சேமிப்பு தத்துவத்தில் வேலை செய்யுது. அதாவது உண்மையான வடிகுழாய்ங்கிறது ஒரு கொள்கலன்லேருந்து இன்னொரு கொள்கலனுக்கு தண்ணியை குழாய் வழியாக எடுத்துகிட்டு போகிறது தான். ஆனால் நம்முடைய வடிகுழாய் ஒரு டம்ளரில் இருக்க தண்ணியை குழாய் வழியாக மேலே எடுத்துகிட்டு வந்து இந்த பாட்டில் வழியாக கீழே கொண்டு போக போகுது. இப்போ இன்னொரு ஸ்ட்ராவை எடுத்து இந்த பாட்டில் மூடியோட துளையில் வச்சு 2 ஸ்ட்ராவும் கீழே விழாமல் பசை போட்டு ஒட்டிக்கணும். இப்போ நம்ம வடிகுழாய் தயாராகிடுச்சு. அடுத்ததாக அரை பாட்டில் அளவுக்கு தண்ணியை ஊற்றி இந்த பாட்டிலில் மூடிட்டு இன்னொரு டம்ளரில் கலர் தண்ணி எடுத்து பாட்டிலோட இந்த ஸ்ட்ராவை கலர் தண்ணியில் படுற மாதிரி வச்சோம்னா இந்த குழாய் வழியாக தண்ணீர் மேலே எழும்பி பாட்டில் இருக்கிற தண்ணியும் கலராக மாற்றி இந்த ஸ்ட்ரா வழியாக வெளியே போகுது. பாட்டில் இருக்க தண்ணி அடியில் இருக்க டம்ளர்லேருந்து குழாய் வழியாக எடுக்கப்பட்டு தரையில் விழுது. இது எல்லாமே ஆற்றல் சேமிப்பு தத்துவம் தான். இந்த ஸ்ட்ராவை மூடிட்டோம்னா தண்ணி வர்றது நிற்கிறதையும் மூடாமல் எடுத்துட்டோம்னா தண்ணி கீழே விழுகிறதையும் பார்க்க முடியும். இந்த நீர்வீழ்ச்சி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது தானே? அடிப்படை தத்துவம் வளிமண்டல அழுத்தம். அனைத்து பொருட்கள் மீதும் வளிமண்டலமானது அனைத்து திசைகளிலும் சமமான அழுத்தத்தை கொடுக்கிறது.